ஏப்ரல் 9. புனித வால்டேட் ரூடிஸ். பெல்ஜியத்தில் வாழ்ந்த வால்பர்ட் பெற்றில்லா பெற்றோருக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் வால்டேட் ரூடிஸ். மரியன்னையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் பக்தியோடு இருந்த இவருக்கு இவரது பெற்றோர் வின்சென்ட் மெடல்கார் என்பவரை திருமணம் செய்து வைக்க இல்லற வாழ்வில் நுழைந்தார் வால்டேட் ரூடிஸ். 4 குழந்தைகளுக்கு தாயான வால்டேட் ரூடிஸ் தன் கணவருடன் இணைந்து எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்தார். ஆண்டவரின் பணிகளை செய்து வாழ்ந்த இவரை பற்றி சிலர் அவதூறான கருத்துக்களை பரப்புதல் செய்ய மிகுந்த வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆட்பட்டார். இறை பக்தியில் சிறந்திருந்த இவரது கணவர் துறவியாக வாழ்வதற்கு விருப்பம் தெரிவிக்க வால்டேட் ரூடிஸ் இதனை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். தனது வல்லமை மிகுந்த ஜெபத்தினால் பலரின் வேண்டுதல்களை இறைவனிடமிருந்து பெற்றுத் தந்த வால்டேட் ரூடிஸ் தன் உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு துறவறம் பூண்டார். தன் வாழ்நாள் முழுவதும் துயரத்தினை அனுபவித்து பிறரை மன்னித்து வாழ்ந்த வால்டேட் ரூடிஸ் கிபி 688ஆம் ஆண்டு இறைப்பதம் சேர்ந்தார். வால்டேட் ரூடிஸ் கல்லறையில் வேண்டி நின்ற மக்களுக்கு புதுமைகள் நிகழ திரு அவை இவரை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித வால்டேட் ரூடிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை பற்றி புறம் பேசுகின்ற மக்களை மன்னித்து அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம்.